ஒரு வீடுன்னு தான் ஒரு பெண் குழந்தையாவது இருக்கணும். பெண்ணில் என்ன இது ஒரு பெரிய குறைபாடு. சில பேருக்கு எல்லாம் ஆண் குழந்தையாவே பிறந்துட்டோம். எல்லாமே ஆண் குழந்தைய தெய்வத்தை வேண்டிக்கிறான், முருகா எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும். அது போன்ற நாள்ல நாராயணனே சிவமுனிவராக வந்து அங்க தவம் செய்துங்கிறார். நாராயணன் மாதவன் மாதவனாய் மாதவன் செய்திடலும் வனமானாய் வந்தெதிர்ந்த மலர்மானை புணர பூதல மங்கையருருவாய் அவதரித்து வள்ளி பொறுப்புரையும் பொறுப்பருமனை விருப்பமுடன் வளர்ந்து இதகல வேங்கை தனை காத்து செவ்வேளை அவ்வேளை சேர்ந்தீரு கைகோளும் காதலுடன் புரிந்து இறைவன் வலப்பாதத்து அமரும் கண்ணியனும் வள்ளி கடல் உண்ணி வழுத்திடுவாம். வள்ளியம்மையார் தோத்திரம். வலப்பக்கம் இருக்கிறவங்க வள்ளி, இடது பக்கம் இருக்கிறவங்க தேவயானி. நாராயணன் முனிவரா கவை மகாலட்சுமியே ஒரு மான் வடிவத்துல வராங்க. அந்த மானை இந்த மகன் பார்த்தார். பொதுவா மான் அழகா இருக்கும். மகாலட்சுமியே ஒரு மான் வடிவத்துல வந்திருக்கிறாங்கன்னா எம்மா அழகா இருக்கும். அந்த மானை இவர் பார்ப்பாரு பாருங்க, பார்வையிலேயே மான் கர்ப்பம் ஆயிடுச்சு. இதுக்கு தெய்வீக புணர்ச்சின்னு பேர். இந்த மானானது கர்ப்பமாகி வனமெல்லாம் அலைஞ்சி தெரியும். மலைகளில் அந்த குன்றுகளில் மீது ஏறி உலவி விளையாடி சிறிது நேரத்துக்கெல்லாம் இந்த மான் வந்து அப்படியே இறங்கி வந்து வள்ளிக்கிழங்கு அகழ்ந்து எடுத்த குழி, அங்கங்க வள்ளிக்கிழங்கு பயிர் செய்து அதெல்லாம் அகழ்ந்து எடுத்துட்டு அந்த பச்சை மண்ணு மிருதுவா ஒரு மறைவான இடம். அந்த இடத்திலே அந்த மான் வந்து ஒரு அழகான குழந்தையை என்றது, பெண் குழந்தை. இந்த சுந்தரவல்லி தவம் செய்திருந்தாங்கல்ல, அந்த அம்மா வந்து இந்த மான் வயிற்றுல புகுந்தாங்க. மானிடத்தின் வறுமைந்தன் மானிடத்தின் வருகின்ற வாய்மையால் மானிடத்தின் வயினடைந்தாள் மறு மானிடத்தின் மானாகும் அம்மான் மகள். கந்தபுராண சிவாச்சாரியார் இதெல்லாம் வந்து நிறைய படியுங்க. மான் வயிற்றிலே இப்பொழுது அந்த அம்மா வந்து